அதாவது இதய செயலிழப்பு, ஹார்ட் ஃபெயிலியர், உங்கள் ஹார்ட் பம்பிங் லோவாக இருந்தால் நிறைய டாக்டர் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ட்ராவலிங் ஏர்க்ராஃப்டில் பண்ணும்போது அந்த கேபின் ப்ரெஷர், அதாவது அந்த கேபினில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ வந்து யார் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டிங் கண்டிஷனில், அதாவது சி லெவலில் வந்து உங்கள் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து 90%க்கும் மேலே இருந்தால், மேலும் வந்து உங்களால் ஒரு 15-20 நிமிஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்க முடிந்தால் நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து ஏர்க்ராஃப்டில் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏர்க்ராஃப்டில் பண்ணும்பொழுது அந்த கேபின் ப்ரெஷரில் ஆக்சிஜன் லோவாக இருக்கும். மேலும் வந்து உங்கள் லங்ஸில் வந்து இருக்க வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். அப்போ வந்து ஹார்ட் ஸ்ட்ரெயினிங் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் ஸ்ட்ரெயின் உள்ளவர்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 90%க்கு அதிகமாகவோ 15 நிமிஷம் நடக்க முடியுமோ அப்படி இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் ஏர்க்ராஃப்டில் ட்ராவல் பண்ணலாம்.